ஜோர்டான் எல்லையில் இருந்து திடீர் தாக்குதல், வெற்றிகரமாக தாக்கிவிட்டு சென்ற மர்ம நபர்கள். குழப்பம் மற்றும் அதிர்ச்சியில் இஸ்ரேல். இஸ்ரேலுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஜோர்டான். ஏறத்தாழ 300 மைல் அளவிற்கு இரு நாடுகளும் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் குற்றங்களுக்கு எதிராக ஜோர்டான் தலைநகர் அம்மான் உட்பட பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜோர்டான் எல்லையின் வடக்கு நகரமான வெய்ட் சீன் அருகே ஜோர்டான் ஆற்றின் குறுக்கே இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படை நடத்திய ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த நபர் ஜோர்டான் எல்லை நுழைவு வழியாக வந்து இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு பின்னர் மீண்டும் ஜோர்டானுக்குள் நுழைந்து விட்டதாக IDF கூறியுள்ளது. இத்தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் படைகள் சண்டையிட்டு வரும் நிலையில் ஜோர்டானில் இருந்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலை நடத்தியது ஜோர்டான் பொதுமக்களா அல்லது இராணுவமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. காரணம், இதற்கு முன்பு ஜோர்டான், எகிப்து இராணுவ வீரர்கள் சிலர் மேலதிகாரிகளின் உத்தரவு பெறாமலேயே இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்திய சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன.